హల్లెలూయా ஹalleluya. దేవుని పరిశుద్ధ నామమునకు స్తోత్రాలు తెలియజేస్తూ கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. చాలా చక్కని సదస్సుకు మరి నన్ను ఆహ్వానించినట్టు దైవసేవకులైనటువంటి డాక్టర్ ప్రకాష్ రాజయ్య గారికి, తన భార్యకు, కుటుంబానికి నా హృదయపూర్వకమైన వందనాలు తెలియజేసుకుంటున్నాను. நல்ல ஐக்கியத்திற்கு என்னை அழைத்த டாக்டர் பிரகாஷ் ராஜையா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த ஐக்கியத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். 25 years యానివర్సరీ డే, 50 years బర్త్డే శుభాకాంక్షలు నేను తెలియజేస్తున్నాను. 25 ఆండుగల్ యానివర్సరీ మార్చి మే నెల యానివర్సరీ మే నెలలో, కానీ మే மாதத்தில் நடைபெறுகிறது. 50 years మార్చ్లో బర్త్డే. மார்ச் 21ஆம் தேதி பிரகாஷ் ராஜையா அவர்களுக்கு 50வது வயது. కానీ ఆయనకు 50 సంవత్సరాల వయసులాగా లేదు. அவரை பார்த்தால் 50 వయது போல் தெரியவில்லை. ఈ ఆఫ్రికా దేశానికి వెళ్తే అమ్మాయిలు వచ్చేస్తారు పెళ్లి చేసుకోవడానికి. ஆப்பிரிக்க தேசத்துக்கு போனால் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளலாம். మీరు నవ్వకపోతే நீங்கள் சிரிக்க வேண்டுங்க நன்றாக. వైఎస్ రాజశేఖర రెడ్డి గారు దివంగత వారు ఒక మాట అన్నారు. వైఎస్ రాజశేఖర రెడ్డి அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், నవ్వడము ఒక యోగము, నవ్వకపోవడము ఒక రోగం అని. அதாவது சிரிப்பது ரொம்ப நல்லது, சிரிக்காதது நமக்கு பெரிய வியாதி. రోగం வியாதிங்க. சிரிக்கலன்னா வியாதி பிடிச்சவங்க. சிரிச்சாக்க ஒரு யோகம், சிரிக்க கட்டி ஒரு ரோகம். அதாவது சிரிச்ச సూపర్. హల్లెలూయా. చాలా గౌరవనీయులు, మరి దైవ సేవకులు, స్టేజ్ పైన ఉన్నటువంటి ప్రతి వారికి నా హృదయపూర్వక వందనాలు తెలియజేసుకుంటున్నాం. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். మరి ఇంత చక్కని సదస్సు ఈ విధంగా నాకు తెలిసి ఉంటే బహుశా నేను ఒక 10 మందిని నాకు ఫార్చునర్లు వేసుకుని వచ్చాను బెంగళూరు. அதாவது இப்படி ஒரு பெரிய கொடுகை நடைபெறும் தெரிஞ்சிருந்தால் என்னுடைய வாகனத்தில் 10 பேரை அழைத்து கொண்டு வந்திருப்பேன். నేను ఒక్కనే ఫ్లైట్లో వచ్చాను. நான் ஒருவனாக ஃப்ளைட்டில் கடந்து வந்தேன். 54 దేశాలు తిరిగాను. பல நாடுகளை சுற்றி திரிந்தேன். రేడియోలలో మాట్లాడాను. அநேக பகுதிகளில் பேசினேன். నేను టీవీలలో మాట్లాడాను. டிவியிலே பேசி கொண்டிருக்கிறேன். అయితే టీవీలో మాట్లాడేటప్పుడు అందరు నన్ను అడుగుతున్నారు కానుకలు. டிவியிலே பேசும்போது எல்லோரும் என்னிடத்திலே காணிக்கை கேட்கிறார்கள். అందుకని ఆ డాక్టర్ రమేష్ కుమార్ సగిలి అంటే వాళ్ళు ఏదో గొప్ప డాక్టర్ అనుకుంటున్నారు. அதாவது டாக்டர் ரமேஷ் குமார் சகிலி அப்படின்னா பெரிய டாக்டர்னு நினச்சிக்கிறாங்க. టీవీ బెటర్, టీవీ రేడియో బెటర్ టీవీ కంటే. டிவியை விட ரேடியோ எவ்வளோ பெட்டருங்க. 2 ట్రాన్స్లేషన్ కావాలా మీకు? 2 டிரான்ஸ்லேஷன் வேணும். நான் அப்பப்போ தமிழ்ல பேசுகிறேன் இல்லை, டைரக்ட் போயிடல. சாப்பாடு டைமில் எல்லாம் கொரோனா வந்த மாதிரிக்கிறீங்க. 54 కంట్రీస్ వేరే, ఇండియాలో మాత్రం నేను తమిళ్ చెప్పేస్తాను. ఎందు కేజీఎఫ్ తమిళ్, చెన్నై తమిళ్ అడ్జస్ట్మెంట్ பண்ணுறேன் நான். ఓకే, కొంచెం పురుజుకుగా అయ్యా ఏమనుకోద్దండి. మనము టైము ఇది ఎవరు తిరువల్లవరు ఎవరు లేరు కదా గ్రామర్ తెలిసిన వాళ్ళు అంతే. ఓకే, మామూలు తమిళ్. ఓకే, హల్లెలూయా. తెలుగు తమిళ్ 2 மிக்ஸ் చేస్తాను. ஆனால் 54 நாடுக்கு போனேன். இந்தியாவில் ஒரு பேக்ரவுண்டு ஒரு நோவு எனக்கு என்னன்னாக்கா, எனக்கு மைக் எப்போவுமே என்னை கூப்பிட்டாலும் ஸ்பீக்கராக எனக்கு கொடுக்குறது மைக் வந்து சாப்பாடு டைம். எனக்கு ஒரு சேலஞ்சு, உங்களெல்லாம் ஆக்டிவாக வைக்கணும், அப்புறம் நான் வசனம் பேசணும். நிறைய பேருக்கு பசி எடுக்குது, நம்பர் இதயத்தில் வயிற்றுல இல்லை. ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ பசி எடுக்குமோ அவ்வளோ அருமையாக சாப்பிட்லாம். அந்த சத்த கோழி இங்கே பண்ணுக்கிறாங்க, கோழி பிரியாணி. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக அதிகமாக நம்ம சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் ஐ ட்ரை டு ஷேர். ஓகே, தெலுங்கில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையோட உங்கள் மூஞ்சிக்கு பார்த்துருந்தாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. చాలా సంతోషంగా ఉంది. అందరూ నవ్వుతూ ఉన్నారు. ఎవరైనా నవ్వుపోయారంటే ఈ పరలోకానికి పోతారన్న మార్గంలో ఉన్నట్టే. హల్లెలూయా. వచ్చిన கௌரவனீయులు எல்லாரும், பிஷப்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என் குடும்பத்து சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் என்னன்னாக்கா ஃபினிஷிங் வெல். தமிழில் சொல்லுங்க. అర్మ్యాన ముడివి, శుభకరమైనటి ముగింపు. முடிவு சம்பூர்ணமானது. మీరు ఏదైనా అనుకుంటే పర్వాలేదు, நீங்கள் என்னென்ன நினச்சிக்கிங்க. பட் இங்கிலீஷில் நான் சொல்கிறேன் ஃபினிஷிங் வெல். நான் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு, ப்ராக்டிஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஹைகோர்ட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன்.
நான் அட்வொகேட்டு, நான் எதுவும் தப்பாக சேர்ந்தாக்க என் மேலே கேஸ் போடல நீங்கள், இல்லை கட்டி நீங்கள் எதுவும் தப்பாக சொன்னாக்க நான் கேஸ் போடுறேன். அல்லையா? మొదటి రాజులు నేను తమిళ అప్పప్ప కొంచెం ఉద్దేశ్యమా. మొదటి రాజులు 13వ అధ్యాయం 12వ వచనం. మొదటి రాజులు 13వ అధ్యాయం 12వ వచనం. 1 రాజాకల్ 13 12 వచనం. యారా ఏంచి నేను మైక్లో కొంచెం படிச்சாக்க நல்லா இருக்கும். కొద్ది గంభీరంగా చదవాలి. తమిళ్లో ஒருத்தர், తెలుగులో ஒருத்தர், మలయాళத்தில் ஒருத்தர். మైక్ ఇవ్వండి వాళ్ళకు. அப்பொழுது தகப்பன் அவன் எந்த வழியில போனான் என்று அவனன் கேட்டார். తెలుగులా వారి తండ్రి అతడు ఏ మార్గం వెళ్ళిపోయాడని వారిని అడిగాను. చాలు చాలు, ప్రార్థన చేసుకుందాం, జపం పనికిలాం. ప్రేమగల మా దేవా, పరిశుద్ధుడా, జీవాధిపతి, నీకు వందనాలు, స్తోత్రాలు. ఈ మధ్యాహ్న వేళల్లో ప్రభు చెన్నై ప్రాంతంలో శిలువ రక్తం చేత కడగబడినట్టు నీ సేవకులు ప్రభు గొప్పవారు ఇక్కడ కూర్చున్నారు. మీ పరిశుద్ధాత్మ ద్వారా మాతో మీరు మాట్లాడండి. మాకు కావాల్సిన ఆహారం మాకు దయచేయండి, దీవించమని ప్రార్థిస్తూ శిలువ చాటుని దాసును మరుగు చేయండి. ఈ మాటలు ప్రభు వింటున్న ప్రతి ఒక్క చెవిలో, హృదయంలో ప్రభు కార్యం జరిగించండి. నాకును మాకును మీరు స్పందించి దీవించమని యేసు నామములో ప్రార్థించి సమర్పిస్తున్నాము తండ్రి, ఆమేన్. నా ప్రియమైన సోదర సోదరులారా, அமெரிக்காக்காரங்களை நீங்கள் பார்த்தாக்கா இவங்க அமெரிக்கன்ஸ் சொல்ல முடியும். நேபாளக்காரங்களை மூஞ்சி பார்த்தாக்கா அவங்க மூஞ்சி பார்த்தா எந்த நாடுக்கு இவங்க சேர்ந்து இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனா, நேபாள், அமெரிக்கா, யுக்ரைன், ரஷ்யா, ஜாப்பனீஸ், இவெல்லாம் நம்ம மூஞ்சி பார்த்தாக்க சொல்ல முடியும். இப்போ உங்கள் மூஞ்சி பார்த்தாக்கா யார் பரலோகத்துக்கு போகிறீங்கோ, யார் நரகத்துக்கு போகிறீங்க கூட சொல்ல முடியும் நான். அல்லையா? என்ன தெரியும் மூஞ்சில்? இல்லை நம்ம இது பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் இல்லை, பைபிள் ஸ்டடி மாதிரி பேசிக்கலாம் நம்ம. நான் உங்கள் பிரதர், நீங்கள் என் பிரதர். இப்போ இந்த வசனம் முடிஞ்சிட்டு பேருக்கு we will decide. ஆண்டவர் இங்கே இருக்கிற 99% ஊழியக்காரங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகிறவங்க தான். அல்லையா? கைத்தட்டு ஆண்டவர் துதிக்கலாமா? நிதர யாரும் வசனம் பேசும்போது தூங்குனாக்கா அவங்க நரக்கத்துக்கு போகிற மாதிரி. அல்லையா? அப்புறமா ப்ராஃபிட்டிக் வேர்டு வரும் லாஸ்ட்டில். தூக்கம் வந்தாக்கா கொஞ்சோண்டு மூஞ்சி கழுவிக்கிட்டு வாங்க. கொஞ்சம் நம்ம பைபிள் ஸ்டடி மாதிரி பேச போகிறேன் நான். எல்லாம் நிறைய ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் கூட ஸ்பீக்கர்ஸ் தான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பயன்படுத்தலை, என்ன பயன்படுத்தினுக்கிறாரு. எல்லாம் நாடுக்கு போயின்னு வந்துன்னுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையோட உங்களை கூட பயன்படுத்துவார் ஆண்டவர். நீங்கள்லாம் லீடர்ஸ். யுவர் லீடர்ஸ் ஃபார் 100 ஃபேமிலிஸ், 200 ஃபேமிலிஸ், 500 ஃபேமிலிஸ். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே லீடர்ஸ். உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்துருக்கிறார், ஒரு బాధ్యత ఇచ్చుంటున్నాడు. ஒரு బాధ్యత ఏమంటాము, ஊழியத்தை, ஒரு பொறுப்பு. கரெக்ட். அந்த பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஃபினிஷிங் வெல். நம்ம லைஃப் எப்படி சந்தோஷமாக நம்ம முடிக்கணும். ஹவு யூ வாண்ட் டு ஃபினிஷ் யுவர் லைஃப் வெல். சி ஆக்சுவலி மெசேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் மெசேஜ் கேட்க மாட்டாங்க. நான் அங்கே ஃப்ளைட் டிக்கெட் யாரும் ₹1 நான் கேட்கல, நானே ஃப்ளைட் டிக்கெட் போட்டுன்னு வந்தேன். மெசேஜ் ஆண்டவர் வர்த்தமானம் இல்லை. சாப்பாடு டைமில் வருவாங்க, பரவாயில்ல. ஆனால் மெசேஜ் கேட்கணும், ஆண்டவர் வசனம் கேட்கணும். அந்த கேட்டாக தான் அந்த உங்களுக்கு ஆசீர்வாதம். சாப்பாடு சாவர மட்டும் சாப்பிட்றோம் நம்ம. ஆனால் இந்த வாரத்தை நான் சுப்ரீம் கோர்ட்டு லாயர். நான் என் கூட 10 நிமிஷம் நீங்கள் உக்காந்தாக்கா ₹10,000 ஃபீஸ் கட்டணும். ஒரு వార్త బుల్లెట్ మాది వరం అయ్యా. మన మాటలో బుల్లెట్ లాగా సాధారణంగా ఏం చేస్తారంటే అన్ని పాటలు, అన్ని గ్రీటింగ్స్ అంతా ఇందులో లాస్ట్లో నాకు ఇస్తారు. అప్పుడు టயர்ட் ஆகிப்போட்டார் అందరూ. எல்லாமே டயர்ட் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ நான் உங்களை ஆக்டிவ் பண்ணோம், அது எனக்கு சேலஞ்சு. அல்லேலூயா. இங்கே பாரு, பிஷப் இன்னும் ஆக்டிவ் இருக்கிறார். ஐயா இப்படி இருக்கணும் ஊழியக்காரங்கனாக்கா. கைத்தட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா?
So we are a responsibility people. In the finishing well సంతోషముగా మన ముగింపు మన జీవిత యాత్ర దాంట్లో 3 భాగాలు ఉన్నాయి. మొదటి భాగం ఏంటంటే దేవుని ఒక పిలుపు. ஆண்டவர் ஒரு அழைப்பு. அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம ஒரு యంగ్ మ్యాన్ని நம்ம பார்க்குறோம். ఒక దైవ సేవకుడిని ఇక్కడ 13వ అధ్యాయంలో మనం చూస్తున్నాం. అతడు దైవజనుడైన యొక్కడు యెహోవా చేత సెలవు నుండి యూదా దేశం నుండి బెతేలునకు వచ్చాను ధూపం వేయుటకై యెరోబాము బలిపీఠం మీద నిలిచి ఉండగా అని మొదటి వచ్చిన మొదలనే ఫస్ట్ వర్స్ నీకు పాతాక 13:1 ఆయన పేరు ఏమంట దైవజనుడు. ఆయన పేరు లేదు ఇక్కడ. அவர் பேர் இல்லை. நம்ம பேர் இல்லை கேட்டு போகிறதில்ல. நம்ம పేరు அங்கே జీవ గ్రంథంలో రాయబడి ఉన్నదాన్ని మర్చిపోతున్నాం. మర్చిపోయి ఇక్కడ ఈ లోకంలో మన పేరు లేకపోతే మనం ఎవరిని గౌరవించట్లేదు. என் பேர் அங்கே இல்லை, இவர் பேர் இல்லை, இந்த ஊழியக்கார பேர் இங்கே இல்லை. హల్లెలూయా. ఆయన పేరు ఏం పేరు పెట్టారంటే బైబిల్ గ్రంథంలో దైవ మనుష్యన్, దైవజనుడు. బైబిల్ గ్రంథంలో మనం చూసినట్లయితే ఒక 7 మంది పేరు ఈ విధంగా రాయబడిన 7 మంది. మోసెస్ 76 సార్లు దేవుని మనిషి అని పిలువబడినది దైవజనుడు అని. 7 మందికి మోషే, సమూయేలు, దావీదు, షెమయా, ఎలీషా, ఎలీజా, మరి ఈ ఒక వ్యక్తి పేరు ఏమని తెలియదు. మనం చాలాసార్లు మన జీవితంలో దేవుని పిలుపు వచ్చి ఏంటంటే దైవజనుడును. మీరు దైவஜனுలు, தேவன் மனுஷன். ஒருவேளை பிஷப் இருக்கலாம், ஆர்ச் பிஷப் இருக்கலாம், இன்னொன்று என்னென்ன இருக்கலாம், ப்ரிஃபெக்ஸ், சஃபெக்ஸ் என்னென்ன வச்சுக்கிங்க பரவாயில்ல, டைட்டில் நோ ப்ராப்ளம். ஆனால் த சென்டர் பார்ட் என்னன்னாக்கா நீ தெய்வ மனுஷன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழித்தார். காட் ஹஸ் கால்ட் யூ. ஒருவேளை நம்ம ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டரோ ஃபோன் கால், அவர் கால் பண்ணாங்க, நீங்கள் ஓடி போகிறீங்க. 10 மணிக்கானாக்க 7 மணிக்கு போய் நம்ம இருப்பாங்க. யாரைன்னா பெரிய அரசியல்வாதி கூப்பிட்டாக்கா நம்ம போகிறோம். பரலோகம் உங்களை கூப்பிட்டு இருக்க ஊழியத்துக்காக அவர் வேலை கொடுத்துக்கிறாரு. அந்த ஊழியம், அந்த வேலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிறார் ஆண்டவர். இவர் பிரவாதி, இஸ் அ ப்ராஃபிட், யங் ப்ராஃபிட். இந்த பிரவாதி ஆண்டவர் என்ன வேலை கொடுத்துக்கிறானாக்கா, போயிட்டு பெத்தேலுக்கு போயிட்டு நீ வசனம் பேசணும். ஹல்லேலூயா. என்ன பேசணும்யா? வசனம் பேசணும். இந்த காலத்தில் நம்ம ஊழியக்காரங்கெல்லாம் வசனம் பேசுறதுக்கு முன்னாடி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வர்றாங்க. ஒரு பாஸ்டர் பெங்களூரில் ஒரு ஊழியக்கார், அவர் ஸ்டேஜ் மேலே உட்கார வைக்குவாங்க எல்லா இடத்துலும். அவர் என்ன நினச்சாரனாக்கா, நான் ஸ்டேஜ் மேலே உட்காரனா எப்போவுமே என்னை உட்கார வைப்பாங்க, அதனால் நான் சிரிக்கும் போது பல்லு உன்னத்தி வெள்ளையாக தெரியணும் அன்ட்டு அவர் ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போனாராம். போயிட்டு ஒரு பவுடர் வாங்கிக்கினார். அந்த ஆயுர்வேதிக் டாக்டர் அவர் பவுடர் கொடுத்தாரு. இவர் அந்த பவுடர் நைட்டில் போட்டுக்கின்னு படுத்துக்கின்னு காலையில் ஏஞ்சி பார்த்தாக்க பல்லெல்லாம் உயிர்ந்துச்சு கீழே. நீ வசனம் பேசுறதுக்கு உன்னை ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டுக்கிறாங்க, உன்னை மேக்கப் பார்க்கறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஐயா புரியுதுங்களா தமிழில்? புரிய கட்டி கூட சிரிங்க, அதான் டேலண்ட். ஆண்டவர் உங்களே என்ன அழைப்பு எதுக்கானாக்கா, ஆண்டவர் சிலுவை மரணத்தை, அவர் ரத்தத்தை, அவர் சமாதி, புனருத்தானத்தை, ஏமாட்டோம் உயிர்த்தெழுந்தல், அது பற்றி பேசணும். நீ வேற எதுவுமே பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நான் கோர்ட்டில் வேலை பண்ணும்போது கேஸ் பற்றி தான் பேசணும். எனக்கு அவ்வளோ லேண்ட் இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்குன்னு பேசக்கூடாதாங்க. கெட் அவுட் அன்னுவார் ஜட்ஜு. மிஸ்கான்டக்ட் 1961 அட்வொகேட் ஆக்டில் என்ன துரத்திடுவாங்க வெளியில். God has called you to preach about Lord Jesus Christ, death, burial and salvation, resurrection. Hallelujah. Apostles ministry. He has called you. சில பேர் பாஸ்டர்ஸ் நல்லா ஊழியம் செய்யும்போது
சில பேர் நம்ம ரைஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் லைன் டிசைபிள்ஸ் அவங்க என்ன பண்ணுறோன்னாக்கா அவங்க சண்டை போட்டுன்னு நம்ம மாதிரி ஆக்டிங் பண்ணுறோம். சில பேர் பாட்டு பாட முடியாது, இவங்க பாட்டு பாடுறாங்க. சில பேருக்கு ப்ரேயர் கொடுத்தாக்க அவங்க பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுறவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. உங்கள் ஆண்டவர் இந்த எதுக்கு அழித்தாருங்களா? எதுக்கு உங்களை கூப்பிட்டுக்கிறாரு? யூ ஹாவ் டு நோ யுவர் கால் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் அந்த எதுக்கு உங்களை என்ன கூப்பிட்டுக்கிறாரு அதை நம்ம పురుచుకున్నాం. మనం ఫస్ట్ తెలుసుకోవాలి. దేనికని పిలిచాడు దేవుడు మిమ్మల్ని? ఒక బిషప్గా, ఒక ఆర్చ్ బిషప్గా, పాస్టర్గా, ఒక నాయకుడిగా, సండే స్కూల్ టీచర్గా, ఒక బ్లైండ్స్ మధ్యలో సేవకుడిగా, ఒక సంఘంలో ఒక ఊడ్చే పనిగా దేవుడు నన్ను పిలుచుంటాడేమో, దాన్ని గుర్తు చేసుకోవాలి. ఏదేమైనా ఈ దైవ సేవకుడు ఆయన బెత్తేలుకి వచ్చాడు. బెత్తేలుకి వచ్చి దేవుని వాక్యాన్ని, ఇది ఎప్పుడు జరిగిందంటే బహుశా సొలొమోన్ మహారాజు చనిపోయాడు. அவர் சலோமோன் இறந்துட்டார். ஐயா நான் சொல்லணுமா நீங்கள் தூங்கி நிற்கிறீங்க? அந்த இஸ்ரேல் கிங்டம் டிவைட் ஆயிடுச்சு. இறந்துட்டு பிறகு எப்பவுமே ஒரு லீடர், நல்ல லீடர் இறந்துட்டாக்கா டிவைட் ஆகும். ஃபேமிலி, சர்ச் எல்லாமே. 40 வருஷம் தான் டைமு. உங்களுக்கு 40, எனக்கு 40. ஹிஸ்ட்ரி சொல்லுது. பிரதர் பக்தர் சிங் இருக்கும்போது அவர் இறந்துட்டு பிறகு 40 வருஷத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்றுனுக்கிறாங்க. எது இருந்தாலும் 40 வருஷம் ஆகிட்டு பிறகு லீடர்ஷிப் கொலாப்ஸ். சொலொமோன் மகாராஜ் அவர் இறந்துட்டு பிறகு எரோபாம், ரெஹோபாம் 2 பேர் டிவைட் ஆயிடுச்சு. 10 ட்ரைப்ஸ் மேலே போயிட்டாங்க. ஜூடா பிகம் த எனிமி. அவங்களுக்கு ஜூடா ஒரு எனிமி, ஒரு சத்ரு, ஒரு ட்ரைப் மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஜெரோபாம் என்ன பண்ணுறாருனாக்காங்க, he has made a idol worship. எருசலேமில் இருக்கிறதெல்லாம் அவர் ధ్వంసం பண்ணிட்டார். he destroyed. అన్నీ ఆయన ముట్టడించాడు, అన్నీ నాశనం చేశాడు. నాశనం చేసి ఆయన ఒక విగ్రహాన్ని పెట్టాడు డాన్లో. తర్వాత ప్రీస్ట్, నో మోర్ హై ప్రీస్ట్. యాజకులు ఎవరు లేరు, అందరు యాజకులే. எல்லாருமே ప్రీస్ట్ பண்ணிட்டார் எரோபாம். எல்லாமே இல்லை, ராஜாக்கள் இல்லை, யாஜக்குலு, ஆர்சரி எல்லாமே எல்லாம் போயிட்டு பலி கொடுக்கலாம். மொசைக் லா சேஞ்ச் பண்ணிட்டார். அவர் ஓன் கேலண்டர் பண்ணிட்டார். அவர் என்னன்றானாக்கா, நீங்கள் எருசலேமுக்கு யாருமே போகக்கூடாது இனிமேல்ட்டு. இந்த 10 ட்ரைப்ஸ் அங்கே போயிட்டு யாரும் ஜபம் பண்ணக்கூடாது, எல்லாம் இங்கே தான் பண்ணு. இதோ ஐடல் டேனில் வச்சுருக்கிறேன், பலிப்பட்டு இங்கே కట్టిட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ప్రీస్టింగ్, యాజకులు అంతా ఇక్కడే ఉన్నారు. మీకు ప్రతి ఒక్కరు యాజకులు. The word of God, the work of God is been attacked. எப்போ? சொலொமோன் இறந்துட்டு போயிருக்கு. ஸ்கிரிப்சுரல் வர்ஷிப் சைட்ஸ் எல்லாம் மெயின் சைட்ஸ், சர்ச்சஸ், டெம்பிள்ஸ் இல்லை. இப்போ எல்லாமே அவர் பண்ணது தான் டெம்பிள். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தா கூட இன்டைரக்டாக டைரக்டாக we are divided. Our churches have been attacked. Holy places, worship places has been attacked, destroyed. அவங்க என்னன்னாக்கா, அங்கே நான் நார்த் இந்தியாவுக்கு போங்க, நீங்கள் அங்கே நான் அது பண்ணியிருக்கிறேன், அங்கே வந்து ஜபம் பண்ணுங்க. ஸோ சேஞ்சிங் த சென்டர் ஆஃப் வர்ஷிப் அக்கார்டிங் டு ஜெரோபாம். ஜெரோபாம் மாதிரி இன்னைக்கு நடக்குது நம்ம இந்தியாவில். கேலண்டர் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, வர்ஷிப் இடம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அவங்க வச்சே விக்கிர ஆராதனை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரசாங்கம். ఈ దైవ సేవకుడు இவர் மேலே போனார். அங்கே ப்ரீச்சிங் ஆஃப் த வேர்ட், அவர் ஆண்டவர் வசனம் பேசும்போது அங்கே எரோபாம் வந்து என்ன சொல்றாரு பாருங்க. அவனை பிடியுங்கள். ஹல்லேலூயா. இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஊழியக்காரங்கள அவனை போய் பிடியுங்கள், పట్టుకోండి ఆయన్ని. Catch, very nice. You catch him,
You should not preach the Bible. You should not preach the kingdom of God. யார் சொல்றதுங்க? யெரோபாம், ஒரு அரசா, ஒரு ராஜா. Same things happening today. யார் யார் ஆண்டவர் வசனம் உண்மையா பேசினு இருக்கிறோம் அவங்களுக்கு தான் அட்டாக். பொய்க்காரங்களெல்லாம் சாத்தான் ஃப்ரீயா விட்டுக்கிறாங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையா ஊழிய செய்றங்க, they have been attacked. Their families are attacked. Their children are attacked. அவனை போய் பிடிங்க. அந்த வீட்டில் ஜெபம் நடக்குது, ஸ்டாப் பண்ணுங்க. அந்த ஊழியக்காரர் பேப்டிசம் கொடுத்துருக்கிறாரு, மதாந்தரம் பண்றாங்க. அவனை பிடிங்க. Hallelujah. This man is not scared because he knows the call of God. ஆண்டவர் அழைப்பு அவருக்கு தெரியும். பயப்படல. அவரு ராஜா வந்தா கூட பயப்படல. நம்ம சும்மா ஒரு கவுன்சிலருக்கு பயப்படுறோம், ஒரு சின்ன எம்எல்ஏக்கு பயப்படுறோம். ஏன்னாக்கா நம்ம அழைப்பு நம்மளுக்கே தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் அழைப்பு உங்களுக்கு தெரிஞ்சாக்கா யாருக்குமே நீங்க பயப்படுற தேவையில்லை. வெறும் நாய்ங்க மாத்திரம் பயப்படணும், அவள் தான். பேய் நாயில வந்து நாயை கொலைக்கும் அவங்கள. அல்லேலூயா. நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்லை, ஊழியக்காரன். அல்லேலூயா. நீ உன்ன வாழ்க்கை என் வாழ்க்கை ஃபினிஷிங் வெல், நல்ல மாதிரி அருமையா நம்ம முடிக்கணும்னாக்கா நீ யாருக்குமே பயப்படக்கூடாது. பயமே இல்லை இந்த பிஷப் வாழ்க்கையில். அல்லேலூயா. நிறைய பேர் யாருக்கும் பயப்படுறது இல்லை. நீ வீட்டுக்கு போன பொண்டாட்டிக்கு பயப்படுவாங்க. எனக்கு அவங்க சீக்ரெட் எல்லாம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படின்ட்டு லேடிஸ் சிரிக்காதீங்க. நிறைய பேருக்கு நம்ம வெளியில பயப்படுறது இல்லை. யாருக்கும் ஒருத்தருக்கு பயப்படணும். போலீஸ் கூட பயப்படுறது இல்லை. We have to obey the word of God. மார்ட்டின் லூத்தர் அவர் 96 தீசிஸ் எழுதிட்டு அவர் வெச்சு பேருக்கு ரெஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு 17th செஞ்சுரியில். அப்புறமா அந்த ராஜா அது சண்டை எல்லாம் ஆயிட்டு பேருக்கு திருப்பி அவரை வரவேச்சார் சேம்பருக்கு, ராஜா சேம்பருக்கு வரவேச்சு, நீ திருப்பி ரிப்பேண்ட் ஆவனாக்கா, திருப்பி வாபஸ் எடுத்துக்கினாக்கா நான் அதே பொசிஷன் ஒன்று கேத்தலிக் சர்ச்சில் பொசிஷன் கொடுக்க போகிறானாக்கா மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஐ எம் எ ஸ்லேவ் டு த வேர்ட் ஆஃப் காட் அன்னார். நான் ஆண்டவர் வசனத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். I cannot come back. I know the truth. எனக்கு சத்தியம் தெரியும். இப்போ முன்ன தெரியல, இப்போ தெரியும். நான் ஆண்டவர் வசனத்துக்கு நான் அடிமையாயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனத்துக்கு அடிமை. ஆண்டவர் வசனத்துக்கு நம்ம விதேயத்தை చూపించాలి. கீழ்ப்படி. ஆண்டவர் வசனத்துக்கு தான் பயப்படணும் நம்ம. எனக்கு ஆண்டவர் வசனத்து மூலியமா தான் நீங்க ஒயிட் ஷர்ட் போட்டு வந்துக்கிறீங்க. இங்க ஆண்டவர் வசனத்து மூலியமா தான் உங்க குடும்பம் ஆசீர்வாதப்பட்டு இருக்கு. ஆண்டவர் வசனத்து மூலியமா தான் நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் வசனத்தை இந்த மோதி கோட்டெல்லாம் போடுறாங்க. இப்போ முன்ன எங்கேச்சு இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுக்கு இல்லை நம்மளுக்கு இல்லையா ஒரு காலத்துல. இப்போ பார்த்தாக்கா பாஸ்டர்ஸ் மேக்கப் பண்ணுகிறாங்க, ஐப்ரோ கூட பண்றாங்க. அவங்க யாரு பொண்ணு யாரு தாயன்னு தெரியல பெங்களூர்ல எல்லாம். பாஸ்டர் அம்மா இப்போ எதுக்குனாக்கா ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்பட்டு பிறகு ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு இல்லைங்களா? ஆண்டவர் வசனம் ஒன்று இதுல இருந்தாக்கா உங்களுக்கு பிளெஸ்ஸிங் தானே. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் வசனத்துக்கு நம்ம கீழ்பட்டு ஆண்டவர் வசனத்துக்கு நம்ம விதேயத்தை அதுக்கு அடிமையாக இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை என் வாழ்க்கை ஃபினிஷிங் வெல், நம்ம சுகமா சந்தோஷமா நம்ம ஃபினிஷ் பண்ணனாக்கா
You have to be under the slavery of the word of God. பைபிளில் நம்ம பிடிச்சிருந்து படிக்கிறோம். டிஎல் மூடி ஒரு வாட்டி சொன்னார், ஒரு வார்த்தை, ஆண்டவர் வசனம் நீ 3 வருஷம் பைபிள் நீ சுமத்தாக்கா ஆண்டவர் உங்க 3 சந்ததி ஆண்டவர் சுமக்குவாராம். அதனால 10 ஆண்டு நீங்க ஆண்டவர் வசனம் நீங்க சுமத்து போனாக்கா ஆண்டவர் 10 ஜெனரேஷன் ஆசீர்வதிப்பாரு. அப்போ 20 வருஷம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிங்க. அப்படியே சில பேர் இப்போ சர்ச்சுக்கு வருங்கெல்லாம் நான் வெக்கப்படுறவங்க பைபிள் காட்டுறதுக்கு ஜனங்களுக்கு இவங்க சர்ச்சுக்கு போயின்னு இருக்கிறாங்க. பைபிள் காட்டக்கூடாதான். நோ, யூ ஆர் blessed because of the word of God. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட், இவருக்கு சேலஞ்சஸ். ஆஃப்டர் கால் ஆஃப் காட், நெக்ஸ்ட் இது சேலஞ்ச், సవాల్ ఎదుర్కోవాలి. సంఘములు గొడవలు, సంఘ పెద్దలలో గొడవలు. అసలు సంఘ పెద్దలని పేరు మార్చేయాలండి. ఎందుకంటే సంఘానికి పెద్ద యేసు ప్రభు, సంఘ సేవకులు అనాలి వాళ్ళని. వెకాబులరీ రాంగ్ అది. సంఘానికి పెద్ద ఎవరండి? యేసు ప్రభు. ఇక్కడ ఎందుకు టై కట్టుకుంటారంటే మీరు అందరూ నన్ను చూస్తారని, ఇంకేమీ లేదు, షో కాదు. ఫోటోలు తీసుకుంటున్నారు అందరూ ఉదయం నుండి. హల్లెలూయా. ఒక ఛాలెంజ్ ఏంటంటే దేవుణ్ణి పిలుపుకు నువ్వు విధేయుడవి దేవుని సేవకు వచ్చినప్పుడు నీకు ఒక సవాల్ ఎదుర్కోవాలి. హల్లెలూయా. ఒకవేళ గౌరవ ప్రధానమంత్రి, ஒருவேள நம்ம பிரைம் மினிஸ்டர் யார் அது, நரேந்திர மோடிஜி, ஒருவேளை அவர் நம்ம இந்தியாவில் கன்னு லைசன்ஸ் கொடுத்திருந்தாக்கா, அந்த கன்னு லைசன்ஸ் எல்லாரும் கொடுத்திருந்தாக்கா எந்த வீட்டில் அத்தை இருக்காது, மருமகன் இருக்காது, நாத்தனார் ஏதோ அதை விட்டுடலாம். அப்புறமா இந்த தெலுங்குக்காரன் பார்த்தா தமிழ்காரன் பிடிக்காது, தமிழ்காரன் பார்த்தா மலையாளக்காரன் பிடிக்காது, எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்கு பிடிக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. அவன் கண்ணு குத்திருந்தாங்க. ஸ்வச் பாரத் 29,000 கோடி தேவையில்லை. சும்மா கண்ணு குத்தாங்க முச்சிருவாங்க. சர்ச்சில் பாஸ்டர் முச்சிருவாங்க. இந்த பாஸ்டர்னாக்கா அவருக்கு பிடிக்காது, அவர்னாக்கா இவருக்கு பிடிக்காது. சும்மா சும்மா நம்ம எல்லாம் சும்மா அப்படி உட்காந்துக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நிறைய சர்ச்சஸில் நான் இங்கே இருக்கிறவங்க பற்றி சொல்ல, நான் நிறைய நம்ம கேரக்டர், யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் வித் த சேலஞ்சஸ். சோர்ந்து போகக்கூடாது. சேலஞ்சில் லாஃப் இல்லையோ அப்போ பைத்துக்காரன் நினைப்பாங்க. சேலஞ்சு தைரியமாக நிற்கணும். హల్లెలూయా. ధైర్యము కలిగినట్టు ఇంద్రను గల మనసును, ఆత్మను దేవుడు మనకిచ్చాడు. He has given courage. హల్లెలూయా. దేవుని సేవ చేయడానికి మీరు భయముతో ఉంటే చేయలేరు. பயந்து நீங்கள் ஆண்டவர் வேலை பண்ண முடியாது. அந்த சேலஞ்சஸ் நீங்கள் இது பண்ணிக்கணும். அந்த ராஜாக்கு ஒரு பயப்படல. இந்த ப்ராஃபிட், இவர் பேர் தெரியாது நம்மளுக்கு. தேவ மனிதன். நம்ம எந்த வழியில் போகிறோம், லாஸ்ட்ல நம்ம படிக்கிறோம். அது நம்மள என்ன சொல்ல போறாங்க ஜனங்க இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் எந்த வழியில் போனாரு? நீதி வழியில் போனாரா, கெட்ட வழியில் போனாரா? நம்ம பார்க்கலாம். இங்க ராஜா கிட்ட என்கவுண்டர் ஆயிடுச்சு, சேலஞ்ச் ஆயிட்டு பிறகு ஜெபம் பண்ணுவார். எங்க வீட்டுக்கு வா, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? வெகுமதி, ஃபீஸ்ட் கொடுக்குறேன். ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, கேஜி பெங்களூர்ல, இறந்துட்டார். அவரை எப்பவுமே பாஸ்டர்ஸ் மீட்டுக்கு போயிட்டு பிறகு அந்த பிளேட்ல பீஸில் கட்டி இதயத்தில் பீஸ் இருக்காது அவருக்கு. பிளேட்ல என்ன இருக்கணுமா? பீஸ் இருந்தாக்கத்தான் இதயத்தில்
பீஸ் இருக்கும், இல்லைன்னா பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை. சில பேருக்கு ஊழியக்காரங்களை டெய்லி பீஸ் சாப்பிட்டா தான் பீஸ் இருக்கும். குப்பத்தில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க, 500 பேர் இருந்தாங்க. 500 பேருக்கு சிக்கன் பத்தல. லாஸ்ட்டில் என்னடா ஆயிடுச்சான்னு பார்த்தாக்கா அந்த பாஸ்டர் சொன்னார், சார் 2 பாஸ்டர் சேர்ந்து ஒரு பக்கெட் சிக்கன் சாப்பிட்டாங்க சார். அட பாவி, அதனால தானே சுகர் பிபி ஜாஸ்தி ஆகுது. அரசியல் நிறைய காலம் இருப்பாங்க. கருணாநிதி ரொம்ப வருஷம் அவர் வாழ்ந்தார், ஆனால் ஊழியக்காரங்க வாழ மாட்டாங்க. ஏன்னாக்க அந்த பீஸ் சாப்பிட்டு பீஸ் ஆயிடுறாங்க. அல்லேலூயா. நீங்கள் இங்கே சந்தோஷம் இல்லை கட்டி எங்கேயுமே சந்தோஷம் இருக்க முடியாது. சர்ச்சில் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சிரிக்கிறேன்ட்டு தான் சொல்லுங்கிறேன். அல்லேலூயா. இங்கே யாரையா நம்மளுக்கு சாப்பாடு கூப்பிட்டாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம போகிறோம். இந்த ஊழியக்காரர் போகல. உங்கள் வீட்டில் பாதி எனக்கு கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்றாரு. பா கைத்தட்டு ஆடவர் துதிக்கலாமா? எப்படிப்பட்ட ஊழியக்காரர் இவர்? உங்கள் வீட்டில் பாதி கொடுத்தாரு, எனக்கு வேண்டாம் ராஜாக்கு சொல்கிறாரு இவர். இப்போ பாதி இல்லை, காணிக்க குத்தாக போதும் நம்மளுக்கு. அல்லேலூயா. நம்ம அவங்க கை நம்ம எதிர்பார்க்குறோம் இன்னும் கொடுப்பாங்கன்ட்டு. இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் நம்ம 90%. ஐயா நம்ம ஃபினிஷிங் வெல்ல, அவங்க ஃபினிஷிங் பண்ணி போயிடுவாங்க. ஆண்டவர் ஊழியக்காரங்க பற்றி பேசுகிறேன் நான். டுடே யூ ஆர் அ பிளெஸட் பீப்புள், யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் பீப்புள். நீங்கள் ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்த ஒரு நாயகன். நீங்கள் சீப்பாக கூடாது, நான் சீப்பாக கூடாது. உனக்கு காணிக்கு யாருக்கடா வேணும்? உன் சாப்பாடு யாருக்கடா வேணும்? சில பேர் பிரியாணி, சிக்கன் பிரியாணி கொடுத்தா தான் வராங்க பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் பெங்களூர்லலாம். நான் டால்டா போட்டு பண்ணி வச்சேன், எவ்வளோனே சாப்பிடுங்கப்பான்ட்டு. ஆனால் நான் சாப்பிட்றதில்ல. அல்லேலூயா. எப்போ ஃபஸ்ட்டு அந்த ஊழியக்காரன் சாப்பிட்டாக்க தான் நம்ம எல்லாம் சாப்பிட்ணும். அப்புறம் நம்மளுக்கு இந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ல எல்லாம் வந்து பப்ளிக் ஒரு சாப்பாடு, மெயின் விஐபி வேறு சாப்பாடு இருக்கும். அல்லேலூயா. நம்ம எதுக்காக வாழ்ந்துன்னுக்கிறோம்? எதுக்காக வாழ்கிறோம்னாக்கா நம்ம வாழ்க்கையை அருமையாக முடிக்கணும். ஒரு 70 இயர்ஸ் 90 இயர்ஸ் 100 இயர்ஸ் இருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆண்டவர் வருது மண்ணா சாப்பிடு, மண்ணு சாப்பிடாதா? வசனத்தை, ஆண்டவர் வசனத்தை உங்க மூஞ்சுக்கு பார்த்தாக்க புரியுது பரலோகத்துக்கு போறீங்களா இல்லையான்ட்டு.